பார்த்தீங்களா? இவங்ககிட்ட இருந்து எப்போ விடுதலை கிடைக்குமோ தெரியல. என் கண்ணாடி எங்கே வச்சேனே தெரியல. அதை நீனே தேடி கூடப்பா. என் பையனை காலையில் என் பையனை காலையில் தொல்லை. சரிங்க, உன் கண்ணாடி நீங்களே தேடிக்கோங்களே. என் கண்ணாடி எங்கே போச்சு? இங்கே தானே வச்சேன், இங்கே தானே இருக்கும். எங்கே போச்சு? மூச்சு விட மூச்சு விட முடியாம தொல்லை. சரிங்கப்பா, உங்க கண்ணாடி நீங்களே பார்த்துக்க மாட்டீங்களா? ரோஷனம்மா அப்பாவோட கண்ணாடி தேடி கொடுங்க. அப்பா தொல்லை டெய்லி இப்படி தான் இருக்கு. ஒரு நாள் மட்டுமா இப்படி நடக்குது? நீங்களே தேடி எடுத்து கொடுங்களேன். நான் சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு டைம் இல்லை. சீக்கிரமா தேடி எடுத்து கொடுங்க. இல்லைன்னா பொருட்கள் எல்லாம் அங்கே இங்கே கழிச்சிடுவாரு. என்னோட வேலை இன்னும் அதிகமாக்கிடுவாரு. கடவுளே, நீ தான் இவங்களை ஏதாவது செய்யணும். உங்களோட கண்ணாடி இங்க அங்க வச்சுட்டு எங்க எல்லாரையும் தொல்லை. சரிங்கப்பா, உன் கண்ணாடி இங்க தானே இருக்கு. உண்மையாகவே உன் கண்ணு தெரியல போல. அப்பா, இந்த சமையல் போட தெரியல, கொஞ்சம் சொல்லிட்டாங்களே. இந்த சம்போட நீ ஏன் முயற்சி பண்ண? அப்போதான் இந்த எல்லாம் சம போடுவேன். சரி, போய் உட்காருப்பா. ஹாய் ஜாலி, இந்த சம்மோட ஆன்சர் கிடைச்சிச்சு. அப்பா, ஏதாச்சும் அடிபடிச்சாப்பா? இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. ரோஹன், என்னப்பா ஆச்சு? ஏதாச்சும் அடிபட்டுருச்சாப்பா? இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. சரி, போய் உட்காருப்பா. ஹாய்டா லைஃப்லாம் இப்படி தான் போகுது. லைஃப்லாம் எப்படி இப்படின்னா எப்படி? அப்பா, கொஞ்சம் இரும்பு நிறுத்துறீங்களா? ஆஃபீஸில் பாஸ் டென்ஷன், வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பா டென்ஷன். நாள் ஃபுல்லாக இரும்பிட்டே இருக்கிறாங்க. நீ எதுக்கிட்ட இந்த டென்ஷன்லாம் வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருக்க? சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் எல்லாம் தெளிவாக தான் இருக்கு. எங்கள் அம்மா அப்பா வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிட்டேன். வீட்டுக்கு வரலன்னா எங்கே? ஓல்டேஜ் ஹோமுக்கு. அங்கிள், ஓல்டேஜ் ஹோம்னா என்ன? ஓல்டேஜ் ஹோம் நான் வயசானவங்களை போய் விடணும். அதாவது அவங்க தாத்தா மாதிரி. நானும் எங்கள் அம்மா அப்பா அங்கே தான் விட்டு வச்சிருக்கேன். ஓ ஓகே அங்கிள். நீ சரியான விஷயம் தான்ப்பா சொல்லியிருக்க. இந்த விஷயம் முன்னே மண்டலே இல்லை. இப்போவே எங்கள் அப்பா போய் ஓல்டேஜ் ஹோமில் விட போகிறேன். ஓகேடா, நான் கிளம்புறேன். ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. சரி, பார்த்துக்கோ. நீ பார்த்துப்போ. ஏங்க, உங்களுக்கு டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகுங்க. இந்தாடா உன்னோட டிஃபனும் ரெடி ஆயிடுச்சு, நீனும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகு. ரோஷனம்மா, என்னோட கண்ணாடி பார்த்தீங்களா? இங்கே தான் எங்கே வச்சிருக்கோம், நீங்களே தேடி எடுத்துக்கோங்களேன். ரோஷன், அப்பாவோட கண்ணாடி தேடி எடுத்துக்கொடுடா. உங்கள் கூட டெய்லி இதே தொல்லையாகவே இருக்கு. உங்கள் கண்ணாடி இங்கே தானே இருக்கு, வந்து எடுத்துக்கோங்களேன். எப்போதான் உங்களிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமோ, உங்களுக்கு சீக்கிரமாக வயசாகட்டும். நானும் உங்களை ஓல்டேஜ் ஹோமில் போய் சேர்க்குறேன். என்ன, நீ பெரியவங்களுக்கு இப்படி தான் மரியாதை தருவீங்களா? உங்கள் ஸ்கூலில் இதான் கற்றுக் கொடுத்தாங்களா? நான் ஸ்கூல்ல இருந்து எல்லாம் கத்துக்கல, நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அப்பா, நான் கீழே விழுந்தபோது நீங்க எவ்வளவு திடிச்சிங்க. அப்படித்தானே நீங்க சின்ன வயசு இருக்கும்போது உங்க அப்பா அம்மா உங்க மேல பாசம் கட்டியிருப்பாங்க. ரோஹன், இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. அப்பா அம்மா தான் நம்மளோட சொர்க்கத்தோட பாதை. அப்படி நீங்க எங்களோட அப்பாவோட அப்பா தானே. அவர் மட்டும் உங்களை கோபமா பேசினாரு, நான் மட்டும் ஏன் பேசக்கூடாது? நீ சின்ன பையன்பா, இப்படிலாம் பேசக்கூடாது. அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் தப்பு செஞ்சுட்டேன்ப்பா. உங்களை ஓல்டேஜ் ஹோமில் விட மாட்டேன்ப்பா. அப்பா அம்மா கிட்டலாம் இப்படி கோவம்லாம் படக்கூடாது. அப்பா அம்மாக்கு நம்ம சேவை தான் பண்ணணும். சேவை தான் பண்ணணும். அப்பா அம்மா தான் நம்ம சொர்க்கத்தோட பாதை. பெற்றோர்களின் முக்கியத்துவத்தை நாடக வாயிலாக எடுத்து காட்டிய மாணவர் குழுவினருக்கு நன்றி. Thanks for unforgettable program. Now let's